வணக்கம். இன்னைக்கு நம்ம பூத்ஸ் நான் ரீஸ்டோரிங் டிவிஷன் அல்காரிதம் ஃபார் அன்சைன்டு நம்பர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் லெக்சரில் ரீஸ்டோரிங் டிவிஷன் அல்காரிதம் வந்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம நான் ரீஸ்டோரிங் டிவிஷன் அல்காரிதம் பார்க்கலாம். ஸோ அதோட ஃப்ளோ சார்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் ஸ்டெப்பு. ஸோ ஏ வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணணும், எம் வந்து டிவைசருக்கு இனிஷியலைஸ் பண்ணணும், அண்ட் கியூவில் டிவைடண்ட்டை வந்து அசைன் பண்ணணும், அண்ட் கவுண்ட் வந்து n. இந்த n என்னன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் டிவைசர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஏ இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஏ லெஸ் தென் 0னா அதோட ஏல இருக்க எம்எஸ்பி பிட் வந்து 0வா 1ஆன்னு பார்க்கணும். 0வா இருந்தால் அது பாசிட்டிவ், 1ஆ இருந்தால் அது நெகட்டிவ். ஒருவேளை அது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நோ டெசிஷனுக்கு போகும். ஸோ அப்போது ஷிஃப்ட் லெஃப்ட் ஏ கமா கியூ. ஸோ நம்ம ரீஸ்டோரிங்லேயும் இதே தான் பண்ணோம். ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் எம். ஓகே, ஸோ அக்குமுலேட்டர் மைனஸ் டிவைசர் வேல்யூ. ஒருவேளை ஏ இஸ் லெஸ் தென் 0 எஸ், அப்போ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதே ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேஷன் ஆஃப் ஏ கமா கியூ, ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எம். ஓகே, ஸோ இது பண்ணிவிட்டு ரிசல்டன்ட் வேல்யூ ஏ என்ன வருதோ அதை திரும்ப லெஸ் தென் 0வா பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணும். ஸோ எப்படி செக் பண்ணணும் நான் ஆல்ரெடி சொன்னேன். எம்எஸ்பி பிட்டை வந்து செக் பண்ணணும். அது 0வாக இருந்தால் பாசிட்டிவ், 1ஆக இருந்தால் நெகட்டிவ். ஸோ ஒரு வேளை ஏ இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா ஸோ எஸ் டெசிஷன், அப்போ Q0 வந்து 0ன்னு செட் பண்ணணும். ஒருவேளை ஏ இஸ் நாட் லெஸ் தென் 0 அப்படின்னா அது பாசிட்டிவாக இருந்தால் Q0 வந்து 1ன்னு செட் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்மளோட கவுண்ட் வேரியபிளை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணணும். ஒருவேளை கவுண்ட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அப்போது நம்ம திரும்ப ஏ வேல்யூவை செக் பண்ணுறோம், பாசிட்டிவாக நெகட்டிவான்னு. ஒருவேளை பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதுதான் எண்ட் ஆஃப் தி ஆப்ரேஷன். ஒருவேளை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது கூட ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏல தான் நம்மளோட ரிமைண்டர் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ ரிமைண்டர் வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ பாசிட்டிவாக இருக்கும்போது அதையே நம்ம ரிமைண்டர் வேல்யூவாக எடுத்துக்கலாம். நெகட்டிவாக இருக்கும்போது நம்மளோட டிவைசரோட ஆட் பண்ணி ஸோ வர வேல்யூ தான் நம்மளோட ரிமைண்டராக இருக்க முடியும். ஸோ அந்த ஸ்டெப் தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஒருவேளை கவுண்ட் ஈக்குவல் டு 0 இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இங்கே நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன், டிவைட் 13 டிவைடட் பை 3. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கொடுத்துருக்க நம்பரை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 13ஓட ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ 8421 போட்டிருக்கேன். ஸோ அதோட ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ 1101. 8 + 4 + 1 13. அதே மாதிரி 3யோட ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ 0011. இப்போது பைனரி வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட அல்காரிதம் படி இனிஷியலைசேஷன் ஸ்டெப் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இனிஷியலைசேஷன், இனிஷியலைசேஷனில் ஸோ ஏல வந்து ஃபஸ்ட்டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். இங்கே எல்லாமே 4 பிட்ஸுன்றதுனால ஏலையும் 4 பிட்ஸே நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எம்மில் வந்து டிவைசர். ஸோ இதுதான் நம்மளோட டிவைசர். ஸோ எம்மில் டிவைசர் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கியூவில் டிவைடண்ட் அண்ட் கவுண்டில் என்னோட என் வேல்யூ என்னென்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் டிவைசர் 1 2 3 4. ஸோ என்னோட இனிஷியலைசேஷன் ஸ்டெப் நான் முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏ லெஸ் தென் 0வான்னு செக் பண்ணணும். ஸோ என்னோட எம்எஸ்பி பிட்டு நான் செக் பண்ணுறேன். ஏ லெஸ் தென் 0 கிடையாது, அப்போது நோ டெசிஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் லெஃப்ட் கியூ, ஏ கமா கியூ. ஸோ ஷிஃப்ட் லெஃப்ட் ஏ கியூ. ஸோ ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ணும் போது எல்லாமே வந்து லெஃப்ட் ஒரு பிட் மூவ் ஆகும். ஸோ இந்த 0 வந்து வெளியில் போய் டிஸ்கார்ட் ஆயிரும். ஸோ இந்த 0 ஸோ 0 0 0, இந்த 1 இங்கே வரும். அண்ட் அதே மாதிரி இதில் இருக்க டிஜிட்ஸும் ஷிஃப்ட் லெஃப்ட் அண்ட் இங்கே ஒரு எம்டி பொசிஷன் இருக்குது, அதில் வந்து நம்ம 0ன்னு ஃபில் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இவ்வளவு தான். மற்றபடி மற்ற எதுலேயுமே நம்ம டச் பண்ணலை, வெறும் ஏ கியூவில் மட்டும் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம்.
இது பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா a ஈக்குவல் டு a மைனஸ் எம். ஸோ a ஈக்குவல் டு a மைனஸ் எம். ஸோ சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அப்போனா நம்ம என்ன பண்ணணும்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். எம்மோட டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ ஜீரோஸ் எல்லாம் ஒன்ஸாகவும் ஒன்ஸ் எல்லாம் ஜீரோஸாகவும் மாற்றினா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ அதுபடி பார்த்தோன்னா 1100 அது கூட 1 ஆட் பண்ணால் டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ நம்மளோட டூஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ வந்து 1101. ஸோ ஆட் பண்ணுறேன். 1 + 1 10. ஸோ கேரி ஓவர் 1 1 0 + 1 1 0 + 1 1. ஓகே, இப்போ இது பண்ணதுக்கப்புறம் திருப்பி a வேல்யூ <0 செக் பண்ணணும். ஸோ அகெயின் என்னோடய எம்எஸ்பி பிட்டை வந்து செக் பண்ணுறேன். ஸோ எம்எஸ்பி பிட் a <0 எஸ், ஏன்னா இது நெகட்டிவ். இப்போ வந்து 1 இருக்குது, அப்போனா இது என்னென்னா நெகட்டிவ் நம்பர். அப்போது என்ன பண்ணணும், Q0 = 0 அப்படின்னு செட் பண்ணணும். ஸோ Q0 வேல்யூ 0. ஸோ 1 0 1. இங்கே ஆல்ரெடி என்னோட Q0 வேல்யூ 0ன்னு தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஒரு வேளை 1 இருந்தால் நான் 0ன்னு மாற்றணும். ஓகே, இதுக்கப்புறம் என்னோட கவுண்ட் வேல்யூவை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ கவுண்ட் வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கவுண்ட் மைனஸ் மைனஸ். ஓகே, ஸோ இதோட என்னோட ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணுறேன். கவுண்ட் ஈக்குவல் டு 0வா டிக்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி இதே ஸ்டெப்ஸை நான் ரிப்பீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு a <0 செக் பண்ணுறேன். ஸோ a ஸோ எம்எஸ்பி பிட் அகெயின் 1ன்னு தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ a <0 தான் இல்லையா. ஸோ எஸ் டெசிஷனுக்கு போகிறேன். அப்போது என்னோட ஆப்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஷிஃப்ட் லெஃப்ட் a, q. ஓகே, ஸோ இப்போது அதே மாதிரி இந்த 1 டிஸ்கார்ட் ஆயிரும். இது எல்லாமே லெஃப்ட் 1 பிட் வந்து மூவ் ஆகும். ஸோ 1 1 0, இந்த 1 இங்கே வந்துடும். அதே மாதிரி இது எல்லாமே ஒரு பிட் பொசிஷன் லெஃப்ட் மூவ் ஆகுது. ஸோ 0 1 0 எம்டி பொசிஷனில் 0. என்னோட டிவைசர் நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஸோ அது அப்படியே தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு a = a + m. ஸோ இது வந்து அடிஷன் ஆப்ரேஷன். ஸோ என்னோட m வேல்யூவை அப்படியே எடுத்து நான் அடிஷன் பண்ணிக்கலாம். ஸோ 0 0 1 1 அடிஷன் பண்ணுறேன். ஸோ 1 + 1 10 கேரி ஓவர் 1 1 + 1 10 கேரி ஓவர் 1 அகெயின் 1 + 1 10 கேரி ஓவர் 1 1 + 1 10 கேரி இருக்குது. ஸோ இது 4 பிட்ஸ் தான்றனால என்னோடய கேரியை வந்து நெக்லெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு அகெயின் a = a + m பண்ணதுக்கப்புறம் a <0 செக் பண்ணணும். ஸோ a <0 செக் பண்ணுறேன். என்னோட எம்எஸ்பி பிட் 0வாக இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ். ஸோ a <0 கிடையாது. அப்போனா நான் என்ன பண்ணணும்னா Q0 வந்து 1ன்னு செட் பண்ணணும். ஸோ Q0 1. ஸோ என்னோட Q0 வேல்யூ 0 1 0. என்னோட Q0 வேல்யூ இங்கே 0ன்னு இருக்குது. ஸோ அதை வந்து 1ன்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், Q0 வேல்யூ 1ன்னு செட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னோடய டிவைசர் நான் எதுவுமே டச் பண்ணல. ஸோ அது அப்படியே தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்னோடய கவுண்ட் வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ கவுண்ட் மைனஸ் மைனஸ். ஸோ 3 - 1 2. ஸோ இதுக்கப்புறம் கவுண்ட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுறேன். இல்லை. ஸோ திருப்பி என்னோடய ப்ராசஸ் நான் அகெயின் செக் பண்ணணும். ஸோ அகெயின் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். a <0 a <0வா என்னோட எம்எஸ்பி பிட் 0வாக இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ். a <0 கிடையாது. ஸோ ஷிஃப்ட் லெஃப்ட். ஸோ a <0வா இருந்தாலும் இல்லைனாலும் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேஷன் வந்து காமன். ஓகே, ஸோ இப்போ ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணுறேன். ஸோ இது டிஸ்கார்ட் ஆயிரும். ஸோ இப்படி போட்டால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ 0 0 0, இந்த 0 இங்கே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஒரு பிட் வந்து பொசிஷன் மூவ் ஆகிருக்கு. ஸோ 1 0 1 0. ஸோ டிவைசர் வந்து சேஞ்சஸே கிடையாது, அது அப்படியே போட்டுட்டேன். இப்போது என்னோட a <0ல நோ பார்ட்டுக்கு வந்திருக்கேன். இட் இஸ் நாட் <0. இப்போ நான் என்ன பண்ணணும், a = a - m பண்ணணும். ஸோ a = a - m.
So 2's complement value of m 1101. So add பண்ணனா so 1101. So இதுக்கப்புறம் a less than 01 check பண்ணணும். So a less than 0. a less than 0 தான். So s பார்ட்டுக்கு அப்போ q not equal to 0னு செட் பண்ணணும். So 1010 என்னோட q not வேல்யூ ஆல்ரெடி 0 தான் இருக்கு. ஸோ அது வந்து சேஞ்சஸே பண்ணலை. என்னோட டிவைசர் வேல்யூ அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுவுமே நான் எதுவும் டச் பண்ணலை. இதுக்கப்புறம் நான் என்னோட கவுண்ட் வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ கவுண்ட் மைனஸ் மைனஸ் ஸோ 1ன்னு மாறிடுது. இப்போ நெக்ஸ்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 01 செக் பண்ணுறோம். இல்லை. ஸோ திரும்ப நான் இதே ப்ராசஸ் a less than 01 செக் பண்ணுறேன். ஆமாம், a less than 0 அகெயின் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேஷன். ஸோ ஷிஃப்ட் லெஃப்ட் a, q. இப்போ நான் எஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அகெயின் ஷிஃப்ட் லெஃப்ட் டிஸ்கார்ட் ஆயிடுது. ஸோ 101 இந்த 1 இங்கே வருது. ஸோ இதுவும் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேஷன். ஸோ 0100. ஸோ டிவைசர் அதே தான். ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு a ஈக்குவல் டு a ப்ளஸ் m. ஏன்னா எஸ் பார்ட் a இஸ் லெஸ் தென் 0. ஸோ a ப்ளஸ் m. ஸோ 0011 என்னோட mோட வேல்யூ. ஸோ ஆட் பண்ணுறேன். 1 ப்ளஸ் 1 10, பேலன்ஸ் 1. ஸோ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 11, பேலன்ஸ் 1 கேரி ஓவர் ஆகுது. 1 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 1 1. ஓகே. ஸோ a ப்ளஸ் m நான் கேல்குலேட் பண்ணிட்டேன். இப்போ a லெஸ் தென் 01 செக் பண்ணணும். ஸோ a லெஸ் தென் 0வா? ஆமாம். அப்போது q நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 0100. ஸோ இது q நாட் செட் பண்ணியிருக்கேன் 0ன்னு. ஸோ டிவைசரில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. நெக்ஸ்ட்டு கவுண்ட் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ கவுண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ 1 மைனஸ் 1 0. இப்போது கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு ஆகிப்போச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? கவுண்ட் ஈக்குவல் டு 0 இதோட எஸ் பார்ட்டுக்கு போகிறேன். இப்போ அகைன் நாங்கள் என்ன பண்ணுறேன்? a லெஸ் தென் 01 செக் பண்ணுறேன். ஆமாம், a லெஸ் தென் 0 அது நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ எஸ் பார்ட்டுக்கு வரேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? a ஈக்குவல் டு a ப்ளஸ் m கேல்குலேட் பண்ணணும். ஸோ mோட வேல்யூ 0011. ஸோ ஆட் பண்ணுறேன். 1 0 ப்ளஸ் 1 1, 1 ப்ளஸ் 1 10, கேரி ஓவர் 1, 1 ப்ளஸ் 1 10, கேரி ஓவர் 1, 1 ப்ளஸ் 1 10. ஓகே. ஸோ என்னோட q ரிமைன்ஸ் த சேம் அண்ட் m ரிமைன்ஸ் த சேம். இதோட n ப்ராசஸ் வந்துருச்சு. இப்போது இதுதான் ஃபைனல் ஸ்டெப். முடிஞ்சிருச்சு நம்மளோட அல்காரிதம். இப்போ என்னோட ஏல இருக்கிறது தான் வந்து என்னோட ரிமைண்டர் அண்ட் க்யூவில் இருக்கிறது தான் வந்து கோஷன்ட். இதை நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ செக் பண்ணுறோம். 8 4 2 1. ஸோ என்னோட ரிமைண்டர் வந்து 1. இதுலேயும் 8 4 2 1. என்னோட ரிமைண்டர் என்னோட கோஷன்ட் வந்து 4. இப்போது நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்னென்னா 13 டிவைடட் பை 3. ஸோ பண்ணோன்னா நமக்கு கோஷன்ட் வந்து 4 வரும். ஸோ கரெக்டாக இருக்குது. அண்டு ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ கரெக்டாக இருக்குது. இவ்வளவு தான் நம்மளோட பூத் நான் ரீஸ்டோரிங் டிவிஷன் அல்காரிதம் ஃபார் அன்சைன்டு நம்பர்ஸ். தேங்க்யூ.